வினிஷா அவர்களுடைய வலி என்னால் கண்டிப்பாக உணர முடியுதுங்க. அதாவது தினேஷ் கேட்குறாரு, தம்பி பேசினானா அப்படிங்கும் பொழுது 70 கேமராக்கு முன்னாடி தானே பேசினேன், அது 70 கேமராக்கு முன்னாடி நான் பேசிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்கிறதுலேருந்து அந்த பெண்ணின் வலி எந்த அளவு இருந்திருக்கும். பாடி ஷேமிங்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுவும் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம், 3 கோடின்னு சொல்கிறீங்களா, 3 கோடி பேர் பார்க்குற இதில் பாடி ஷேமிங் கேவலமான முறையில் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஒரு கம்பேரிசன் கூட நடந்தது. அவங்களுடைய மனதை எந்த அளவு பாதிச்சிருக்குங்கிறத நம்மளால் கண்டிப்பாக உணர முடியுது. இதுக்கு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கமலஹாசன் அவர்கள் செய்திருக்கணும், செய்யலை. ஏன்னா இவங்க ஒரு போஸ்ட் போட்டு கூட கேட்டாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு, இதுக்கு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, கமலஹாசன் கண்டும் கொள்ளாமல் அந்த காட்சிகளெல்லாம் கடந்து போனது அவங்களுக்கு இன்னும் மனது வலியாயிருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா வந்து சொல்லி, அனன்யா சொல்லி, அதற்கு பிறகு யார் அர்ச்சனா கேட்ட பொழுது ஒரு சுருவிடுவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தது. புரியுதுங்களா? இதை ஃபஸ்ட்டு டிஸ்பிளே போட்டு காட்டினது பிக் பாஸ் டீம் தான் போட்டு காட்டினாங்க. அப்போ தான் ஹவுஸ்மேட்ஸ்க்கே தெரிய வந்தது இது வந்து ஒரு ரொம்ப விஷயம், இதை வந்து கண்டிச்சிருக்கணும். இப்போ நிக்சன் மேலே அவங்களுக்கு என்ன கோவம்னா, நான் வந்து வினுஷா கிட்ட அப்படி தான் பேசினேன், வினுஷாவுக்கு இது தெரியும், அதனால் அப்போவும் சொல்லிவிட்டு பிடிக்கலன்னா நான் மன்னிப்பு கேட்டேங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருந்தார். அது அவங்களுக்கு இன்னும் வலிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? பாடி ஷேமிங் பண்ணது ஒன்று, அது நான் எப்போதும் அவங்ககிட்ட அப்படி தானே பேசினேன், அது மன்னிப்பு கூட கேட்டேன் அப்படிங்கிறது அவங்களுடைய மனதை பாதிச்சிருக்கு. அந்த பாதிப்பின் வெளிப்பாடு தான் அவங்களுடைய அந்த வார்த்தையை. உண்மையாக சொல்லணும்னா இந்த பிக் பாஸ் சீசன் 7 உண்மையான ஒரு நல்ல பொண்ணுனா நான் வினுஷாவை தான் சொல்லுவேன். யாரை பற்றியும் புறம் பேசுனதில்லை, அவங்க வேலை உண்டு, அவங்க அப்படி தான் இருந்தாங்க. அந்த கண்டஸ்டன்ஸால் ஜெயிக்க முடியல, ஆனால் அற்புதமான பொண்ணுங்க. அந்த அற்புதமான பெண்ணை அந்த பையன் அப்படி சொன்னது எத்தனை நாள் வடுவாக இருந்திருக்கு. அவங்க கமலஹாசன் அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த எபிசோடில் நீங்கள் அதை கேளுங்கன்னு, கேட்காத போனார். கமலஹாசன் சார், உங்களால் ஒரு பொண் எவ்வளவு நாள் மனசு கஷ்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிரதீப் நீங்கள் உள்ளே கூட சேர்க்கவே மாட்டீங்க, ஏதோ மிகப்பெரிய தவறு செய்தது போல். அவருடைய மனம் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒருவருடைய மனதை கஷ்டப்படுத்துவதற்கு தீர்வு சொல்லுங்கய்யா, அதுக்கப்புறம் வந்து நியாயம் சொல்லுங்கய்யா.